முதல்ல பிளான்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லை டேங்க் வாங்கிட்டு போகலாமா? டேங்க் வாங்கிட்டு தான்டா போகணும். மனுஷன் நிறுத்தி அவன்கிட்ட டேங்கே போகுதுன்னு எடுத்தாண்டா வருது பாடுறா அது ஃபைட்டு வருதுதான்டா. பேர் மறுபடியும் இது பஜ்ஜீஸ். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸ். இது காக்டெயில். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, குட்டி பேர்டாக வளர்க்கணுன்னா ஃபின்ச்சஸ் சூஸ் பண்ணலாம். பெட் மாதிரி ரொம்ப பாசமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காக்டெயில் சூஸ் பண்ணலாம். இந்த டேங்க் 1 இயர் மேலே வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக டிஸ்பிளே டேங்க்கு. இதில் இருக்க எதுவுமே விற்கிறது கிடையாது. இந்த கடை பேர் க்ரீன் அக்வா. இங்கே இருக்கிறதுல நான் எல்லா கடையும் ஏறி இறங்கினேன். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது. அதோட இங்கே பிளான்ஸும் இருந்தது. ஸோ நான் பிளான்ட் டேங்க் வைக்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும்னு நான் இங்கே சூஸ் பண்ணி வாங்கினேன். இந்த வீடியோவில் நான் டேங்க்கும் ஃபிஷ்ஷு எதுவுமே ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே க்ரௌட் ஆகிடுச்சு. கொரோனா டைம்ன்றதுனால போயிட்டு வாங்கிட்டு உடனே வந்துட்டேன். மீனோட ப்ரைஸு அதுக்கப்புறம் பிளான்ஸோட ப்ரைஸ்லாம் தெரியணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப அங்கே போயிட்டு எல்லாம் எடுத்து வீடியோவாக போடுறேன். ஒன்றரை அடி ஹைட்டு வேணும், 1.25 அடி வேணும். நான் சொன்ன வெயிட்டாக தான் முடியாது. அப்படின்னா வந்து சாயில் போட்டு வேறு சீட் வளர்க்க அந்த மாதிரி பிளான்ட் வளர்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஹைட்டே ஆகாது, சம்பளம் அந்த மாதிரி வளர்க்க, அதுதான் வளர்க்க முடியும். ஆமாம், அப்படி தான் வளர்க்க போறியா? நீ தானே வந்து பேச 200 வாங்கிக்கிறது வராது. பார்த்து பண்ணுங்கக்கா. மோட்டர் வேறு வாங்கணும், வருவேன். ஹோல்சேல் கடை தம்பி. ஆக்கா நீங்கள் இதே 250 ரூபா முதல்ல நின்று திட்டு வரணும். சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். மோட்டர் என்ன கேட்டு தள்ளிக்கோங்க, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. அதான் நடுவில் ஓட்டை இருக்கும். என்ன மீனோட இது கோல்டு தான் ப்ரோ. அதான் நல்லா இருக்கும்ல, பல்ச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் இது. நீங்கள் ஃப்ளோரானோட இல்லை நியான் டெட்ரா புரியல. நியான் டெட்ரா அப்படின்ட்டு ஒரு மீன். அது வந்து குரூப்பாக இருக்கும், கலராக இருக்கும், ப்ளூ ரெட்டு அப்படின்னு குட்டியாக தான் இருக்கும். அது நல்லா இருக்கும். ஒரு 8-10 விட்டால் அது எவ்வளோ? அது ரேட் அதிகம் தான். அது ஒரு பீஸு 30-40 அப்படி வரும். கரெக்டாக தெரியல. போய் சார் எத்துக்கடா குத்துறியா? குத்துட்டேன், வாப்பலாம் காட்டி கொடு. இல்லை நீ இது வைய, நான் தூக்கி போ போட்டு கிட்டு விட்டானே. அட போடா. பிளான்ட் வாங்கிட்டீங்களா? பிளான்ட் காட்டுறான் பாரு. கிராஸ் வேணா வாங்கி போகுது. நான் இந்த சைஸுக்கு ட்ரிஃப்ட் போர்டு வைக்கலாமா எப்படி? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் 200 வளங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எது பிடிக்குது நினைப்பாங்க. சரி, இது வந்து 100 ரூபா வரும். சரிங்களா? அலசிட்டு 2 எடுத்து ஊனி விடுவாங்க. சரி. வேறு ஏதாவது எப்படி ஃபஸ்ட்டு உள்ள சாயில் போட்டுருக்கீங்களா? அவ்வளோதான். ஏன்னா மோட்டர்லாம் மாட்டிருக்கீங்களா? சாயில் போட்டுட்டு பாதி வரைக்கும் தண்ணி எடுத்துங்க. அப்புறம் பிளான்ட்லாம் ஊனிடுங்க. ஊனிட்டு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக தண்ணி ஃபுல் பண்ணிட்டு மோட்டர் அமைங்க. இல்லை எல்லாத்தையும் வாங்கி எடுத்து கொடுத்துருவாங்க. கேட்டு தெரியும் என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் கேட்டு
டாக்டர் படம் டேரக்டர் மாதிரி இருக்கு அவன் அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரே கலர் அது எல்லாமே ஃபில்டர் உறிஞ்சிடும் மேலே மிதக்கிறது எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். டெட்ரா ஒரு 15 டேஸில் வருமா எப்படி? சார் டெட்ரா நியா டெட்ரா நீங்கள் நெக்ஸ்ட் டேஸ்ட்டு ஃபோன் பண்ணுங்கள். ஓகே கண்டிப்பாக வந்துடும். இதை வந்து இது ஏன்னா இது மேலே மிதக்கிறதுலாம் இது அப்படியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து க்ளீன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இது அப்படியே சும்மா தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக ஃபங்க்ஷனாக எடுத்து அப்படி இல்லைன்னா இது அப்போ கைக்கு ஸ்பாஞ்சை வெளியே எடுத்து எத்தனை மாதத்துக்கு ஆமாம் வேணும்னா போயிட்டுனா நார்மல் ஸ்பாஞ்சு நல்லா திக் ஸ்பாஞ்சு வாங்கி கட் பண்ணிக்கணும். எப்போ நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது? நீங்கள் 10 நாளைக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக தண்ணியில் காமிச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா வந்துடும். அப்பா டேய் என்னடா வச்ச? அடாப்பாவி வெயிட் ஆயிடுச்சுடா. 7 கிலோவா? ஃபைட்டர் வாங்க வந்த என்ன இவ்வளோ பெரிய டேங்க் வாங்க வச்சு நேரம்டா. ஃபில்டர் 1000 ரூபாய்க்கு முடிக்கலான்னு இருந்தேன்டா நான். ரைட்டு 1000 ரூபாய்க்கு எப்பறம் முடியும்? எப்படின்னா ஃபைட்டருக்கு முடிஞ்சிடும்டா 1000 ரூபாய்க்கு. 1000 போட நீ ரூபாய் பிளான்ட் வைக்கிறனா யோசிச்சு பாரு. அந்த சைஸுக்கு நீ சாயில் எல்லாமே கம்மியாகிடுவேன் ரேட்டு. வீட்டுக்கு போக போகிறோம். பாய் பாய். சுகான பவத்து.